கேட்டார். எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? இருக்கிறோம். ஆனால் நல்ல பால் தருவதற்கு எங்களுக்கு பசு இருந்தால் நன்றாக இருக்கும். கடவுள் நன்றாக பால் தருக்கிற பசுக்களை படைத்துவிட்டு சென்று விட்டார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப வருகிறார். அதே விவசாயியை சந்திக்கிறார். என்ன, எப்படி இருக்கிறீர்கள் என்றார். அவர் 2 குவளை பாலை அந்த மாட்டிலே கறந்து அவருக்கு கொடுத்தார். அவர் அதை சாப்பிட்டார். பால் நன்றாகத்தான் இருக்கிறது என்றார். சரி, வேறு ஏதாவது வேண்டுமா? வேறு எதுவும் வேண்டாம், நீங்கள் குடித்த பாலுக்கு 4 ஃப்ராங்க் கொடுத்து விட்டு போங்கள் என்று சொன்னார் என்று நான் படித்திருக்கிறேன். எல்லாமே வரவு செலவு கணக்காக இருப்பது அல்ல, அதை தாண்டியது தான் மனித வாழ்க்கையை பொறுத்தவரை. ஜார்ஜ் குல்ஜீப் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல நாம் எதை கொடுத்தோமோ அதுதான் நமக்கு சொந்தம். நம்மிடம் இருப்பவை நம்முடைய சொத்துக்கள் அல்ல. நாம் அடுத்தவர்களுக்கு அளிக்கிற கல்விதான் மனத்திலே ஆழமாக பதிகிறது. அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற செல்வம் தான் ஆழமாக பதிகிறது. அதனால்தான் கம்பர் தன்னுடைய ராமாயணத்திலே குறிப்பிட்டார், பெருந்தடங்கன் பிறை நுதலார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகையும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்று குறிப்பிட்டார். அவர்களுக்கு செல்வமும் கல்வியும் பூத்தது. அதனுடைய அடையாளம் என்ன? ஒருவன் செல்வந்தன் என்று சொன்னால் அவன் விருந்தோம்ப வேண்டும், அதுதான் செல்வம். அவனே பதுக்கிக் கொள்வதல்ல. சேமிப்பது வேறு, சேகரிப்பது வேறு. அடுத்தவருடையதை எடுப்பது சேகரிப்பது, தன்னுடையதை தனக்காக வைத்துக் கொள்வது சேமிப்பது, அதை ஒதுக்கி வைப்பது பதுக்குவது. ஆகவே பதுக்கிக் கொண்டிருப்பவர்கள் செல்வந்தர்கள் அல்ல, பகிர்ந்து அளிப்பவர்களே செல்வந்தர்கள். தமிழர்களுடைய எல்லா திருவிழாக்களிலும் பகிர்வது முக்கியமாக இருக்கிறது. அதனால்தான் பொங்கலை நாம் பண்பாட்டு செங்கல் என்று கொண்டாடுகிறோம். காரணம், நாம் பகிர்வதை உழைப்பாளிகளுக்கும் சேர்த்து, உழைத்த அந்த கால்நடைகளுக்கும் சேர்த்து பகிர்ந்து கொடுப்பதாக மாற்றி அமைத்திருக்கிறோம் என்பதனால்தான். ஆக பகிர்ந்து கொடுப்பதில் தான் ஒரு மனிதன் மேம்பாடு அடைகிறான். அதனால்தான் மணிமேகலையிலே குறிப்பிட்டால், அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாதிகள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதில் என்று. ஒரு மனிதனுக்கு உணவையும் உடவையும் உடையையும் தங்குவதற்கு உரையிலையும் கொடுப்பதுதான் மிகப்பெரிய அறம். அதைவிட மிகப்பெரிய அறம் எதுவுமில்லை. அறம் செய்வது என்பது ஒருவருக்கு உணவளிப்பதுதான். நாம் இந்த காலத்திலே எப்படி உணவளிக்கிறோம் என்பதை பார்ப்பதற்கு முன்பு விவேகானந்தர் கூறிய ஒரு கதையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மன்னர் வருகிறவர்களிடெல்லாம் ஒரு கேள்வியை கேட்பார், இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா என்று. இல்லறம்தான் சிறந்தது என்று யாராவது சொன்னால் அவரை தோற்கடித்து அவரை துறவரத்திற்கு அனுப்பிவிடுவார். துறவரம்தான் சிறந்தது என்று சொன்னால் அவரை தோற்கடித்து அவருக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்து விடுவார். இதுதான் அவருடைய பொழுதுபோக்கு. ஒரு நாள் அந்த வழியாக ஒரு துறவி வருகிறார். அவரிடம் இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா, என்னோடு கொஞ்சம் வாருங்கள், உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று அழைத்து சென்றார். இருவரும் போய்கொண்டிருக்கிற போது ஒரு இடத்திலே பெரிய கூட்டம். என்ன என்று பார்த்தால், இளவரசிக்கு சுயம்வரம் நடக்கிறது. 2 முறை சுயம்வரத்திலும் அவர் யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. இப்போது யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்று மக்கள் கூடி நிற்கிறார்கள். தன்னை தேர்ந்தெடுப்பார்களா என்று பலரும் ஏங்கி நிற்கிறார்கள். அப்படி யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவர்களுக்கு பாதி ராஜ்யம் என்று மன்னர் அறிவித்து விடுகிறார். அப்போது அந்த வழியாக வந்த துறவி, வேறு இளந்துறவி, அவர் என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்க்கிறார். இந்த துறவியும் மன்னரும் பார்க்கிறார்கள். அந்த பெண்மணி பார்த்து கொண்டே வந்தால் வருகிறவர்களை எல்லாம் இந்த இளந்துறவியை பார்த்தும் அவருடைய கழுத்திலே மாலையை போட்டுவிட்டார். மன்னர் அவரை பிடித்து கொண்டு, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார். நான் வேடிக்கை பார்க்க வந்தேன், என் கழுத்தில் விழுந்து விட்டது, எனக்கென்ன இது வேலையா என்று மாலையை தூக்கி எறிந்து விட்டார். முழு ராஜ்யமுமே தருகிறேன், என் மகளுக்கு இதுவரை யாரையும் பிடிக்கவில்லை, உங்களைத்தான் பிடித்திருக்கிறது. உங்கள் மகளுக்கு என்னை மட்டும் பிடிக்கவில்லை, பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் மாலையை தூக்கி எறிந்துவிட்டு விடுவிடு என்று சென்றார். மன்னரும் துறவியும் அவரை பின்தொடர்கிறார்கள். அந்த இளவரசியும் அவரைத்தான் மணந்து கொள்வேன் என்று பின்தொடர்கிறார். அந்த துறவி ஒரு காட்டுக்குள் புகுந்து விட்டார். இவர்களும் காட்டுக்குள் புகுகிறார்கள். அவர் ஏதோ ஒரு பாதை, காட்டை தெரிந்திருப்பார் போல் இருக்கிறது, அவர் எங்கோ புகுந்து மறைந்து விட்டார். இரவு நேரமாகிவிட்டது. அந்த பெண் ஒரு மரத்தடியில் தங்குகிறாள் அழுது கொண்டே. இந்த துறவியும் மன்னரும் சென்று, கவலைப்படாதே, நாளை காலையில் உன்னை அரண்மனைக்கு சேர்த்துகிறோம், இப்போது இந்த இரவிலே இங்கே தங்குவோம் என்று. அந்த மரத்திலே
ஒரு தாய்ப்பறவையும் தந்தை பறவையும் 3 குஞ்சுகளோடு இருக்கின்றன. அவை இந்த மூவரையும் பார்க்கின்றன. நம் இல்லத்திற்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் பசியாக இருக்கலாமா என்று ஓடிப்போய் அந்த குளிரை போக்குவிப்பதற்காக சுள்ளிகளை அந்த ஆண் பறவை பொறுக்கி கொண்டு வருகிறது. அதற்கு தீ மூட்டுகின்றன. அந்த தீ பற்றி எறிகிற போது அவர்கள் இதமாக அமர்ந்து கொள்கிறார்கள். அப்போது வருகிறவர்கள் பசியோடு இருக்கலாமா, நான் என்னை தியாகம் செய்து அவர்களுக்கு உணவு அளிப்பேன் என்று அந்த பறவை தீயிலே விழுந்தது. பார்த்தது தாய்ப்பறவை, அதுவும் விழுந்தது. குஞ்சுகள் நாமும் விடுவோம், அவர்களுக்கு பற்றாது என்று அவையும் விழுந்து விட்டன. அவற்றை காப்பாற்ற முடியவில்லை. காலையில் விடிந்த பிறகு இளவரசியை அரண்மனையில் சேர்த்துவிட்டு இந்த துறவியும் மன்னனும் போகிறார்கள். அப்போது துறவி மன்னனிடம் சொல்லுகிறார், பார்த்தாயா, அந்த குருவிகளைப் போல வாழ்ந்தால் இல்லறம் சிறந்தது. உயிரையும் தியாகம் செய்வதற்கு தயாராக விருந்தினருக்காக இருந்தால் இல்லறம் சிறந்தது. நாடும் வேண்டாம் என்று அதையும் ஒதுக்கினால் துறவரம் சிறந்தது. எனவே வாழ்கிற இவ்விதத்தை பொறுத்துத்தான் இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா என்று முடிவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். டால்ஸ்டாய் ஒரு கதை எழுதியிருப்பார். டால்ஸ்டாய் மார்ட்டின் என்கிற ஒரு செருப்பு தொழிலாளி, 3 வயது மகன், மனைவி இறந்து விடுவார். அந்த செருப்பு தொழிலாளி எவ்வளவு அர்ப்பணிப்புடன் இருந்தார் என்பதை சொல்லுகிற போது, அவருக்கு கால்களுக்கு செருப்பு தைக்கிற கலை இருந்ததால் அந்த கலை அவருக்கு கை வந்ததால் அவருக்கு பல கால் வந்தன. அந்த கலை கை வந்ததால் அவரிடம் பல கால்கள் வந்தன. அவர் எல்லோரையும் கால்களாகத்தான் பார்ப்பார், முகத்தை பார்க்க மாட்டார். அவருடைய பணி செருப்பு செய்வது தானே. ஆகவே அந்த காலை பார்த்து எப்படி செருப்பு செய்யலாம் என்று பார்ப்பார். மனைவி இறந்து விடுகிறார், மகனும் இறந்து விடுகிறார். அவர் ஆகமங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறார். அவர் படித்து இறை சிந்தனையிலேயே இருக்கிறார். ஒரு நாள் அவருடைய கனவிலே அடுத்த நாள் இறைவன் வரப்போவதாக கனவு வந்தது. அடுத்த நாள் இறைவன் வருவான் என்று சுவையாக உணவை சமைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது வயதான ஒருவர் பசியினால் தடுமாறி செல்வதை பார்த்தார். அவரை அழைத்தார், அவருக்கு சாப்பாடு போட்டார். ஒரு மூதாட்டி நோய்வாய்ப்பட்டு தடுமாறி கொண்டிருந்தார், அவருக்கும் சாப்பாடு போட்டார். இப்படி 3 சாப்பாடு போட்டார். இரவு வரை இறைவன் வருவான் வருவான் என்று காத்திருந்தார். இறைவன் வரவில்லை. கடைசியில் வந்தவர்களெல்லாம் இறைவனின் வடிவங்கள் என்று நினைத்து ஆறுதல் அடைந்தார் என்பது டால்ஸ்டாய் எழுதுவது. யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் உணவு தேவைப்படுகிறதோ, அவர்களுக்கெல்லாம் உணவு தருகிற போது அது விருந்தோம்பலாகி விடுகிறது. இன்னொரு கதை எழுதியிருப்பார். ஒரு தேவதைகளுடைய கடவுள் தலைவி, அது ஒரு தேவதையை ஒரு பெண்ணின் உயிரை கவர்ந்து வருவதற்காக அனுப்புகிறது. அந்த தேவதை சென்றால் ஒரு பெண் அப்போதுதான் 3 குழந்தைகளை பிரசவித்திருக்கிறார். ஒன்று பால் கொடுக்கிறது, ஒன்று சிரித்து கொண்டிருக்கிறது, ஒன்று அழுகிறது. தவறான முகவரிக்கு வந்துவிட்டோம், இந்த உயிரை எடுக்கக்கூடாது, இந்த குழந்தைகளை யார் காப்பாற்றுவார்கள் என்று அந்த தேவதை உயிரை எடுக்காமல் திரும்பி சென்று விடுகிறது. அப்போது தேவதைகளின் தலைவிக்கு பயங்கர கோபம் வந்து விடுகிறது. நீ போய் மண்ணிலே பிறப்பாய் என்று சபித்து விடுகிறது. எல்லா சாபங்களுக்கும் உடனடியாக ஒரு சாப விமோச்சனமும் இலவச இணைப்பாக வரும். அப்படி இலவச இணைப்பாக சாப விமோச்சனம் என்னவென்றால், 3 முறை நீ மண்ணிலே சிரித்தால் மறுபடியும் தேவதை ஆகிவிடுவார். அந்த தேவதை குளிரிலே நடுங்கிக் கொண்டு ஆடை இல்லாத ஒருவனாக கடைவீதியிலே உட்கார்ந்திருக்கிறார். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி. அவன் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆடைகள் வாங்குவதற்காக கடைவீதிக்கு வருகிறான். அந்த குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிற மனிதனை பார்த்ததும் அது தேவதை என்றெல்லாம் தெரியாது. தான் கொண்டு வந்த பணத்தை எல்லாம் அந்த தேவதைக்கு ஆடை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அழைத்து சென்று விடுகிறான். தன்னுடைய கணவன் குழந்தைகளுக்கு துணி வாங்காமல் யாரோ ஒரு விருந்தினரோடு வந்ததை பார்த்து கோபப்பட்டு மனைவி கத்துகிறாள், திட்டுகிறாள், விருந்தினரையும் சபிக்கிறாள். அப்போது அந்த தேவதை முதல் முறையாக சிரித்தது. ஏன் சிரிக்கிறாய் என்று அந்த செருப்பு தொழிலாளி கேட்டார். பின்னால் சொல்கிறேன். ஒரே வாரத்தில் செருப்பு தைக்கிற கலையை அற்புதமாக கற்றுக்கொண்டு விடுகிறது. அதற்கு பிறகு அவர் தைக்கிற செருப்புக்காக அனைவரும் ஓடி வருகிறார்கள். பணம் கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது, கோணிப்பையில் கட்டோ கட்டு என்று கட்டுகிறார். அந்த நேரத்தில் மன்னரும் தனக்கு காலுக்கு செருப்புகள் வேண்டும் என்று வருகிறார். 3 காலணிகள் செய்து கொடுங்கள் என்று வருகிறார். அளவெடுக்கிறார். மன்னர் சென்று விடுகிறார்.
ஆனால் இவர் மூடு காலணிக்கு பதிலாக மிருதுவான செருப்பை தைத்து விடுகிறார். அதை பார்த்து அந்த செருப்பு தொழிலாளர் கண்டபடி திட்டுகிறார். அப்போதும் அந்த தேவதை சிரிக்கிறது. நான் திட்டுகிறேன், நீ சிரிக்கிறாயா என்று. நாம் குழந்தைகளிடம் சொல்லுவேன், பரீட்சையை வைத்துக் கொண்டு சிரிக்கிறாயா என்று. ஏதோ சிரிப்பது பரீட்சைக்கு எதிரானது என்பதைப் போல. கோயிலுக்கு சென்றால் சிரித்தால் குழந்தைகளை, ஏன் சிரிக்கிறாய் கோயிலில்? கடவுள் சிரிப்புக்கு எதிராக இருந்தால் சிரிக்கவே முடியாமல் அல்லவா படைத்திருப்பார். ஆனால் அந்த தேவதை பின்னால் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டது. அடுத்த நாள் மன்னனின் சேவகன் வந்தான். மன்னர் இறந்து விட்டார், மூடு காலணி வேண்டாம், மிருதுவான செருப்புகள் தான் வேண்டும் என்று வாங்கி போகிறார்கள். மூன்றாவது முறையாக ஒரு பணக்கார சீமாட்டி 3 குழந்தைகளோடு வந்து அந்த குழந்தைகளுக்கு செருப்பு தைக்கிறார். அப்போதும் அந்த தேவதை சிரித்தது. ஏன் சிரிக்கிறாய்? நான் 3 முறை சிரித்து விட்டேன், நான் தேவலோகம் போகிற அந்த நேரம் வந்துவிட்டது, இப்போது சிரித்ததற்கான காரணம் சொல்கிறேன் என்று தன் கதையை சொல்லிவிட்டு, வந்திருக்கிற விருந்தினன் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவான் என்பது தெரியாமல் உன் மனைவி திட்டினாள், எதிர்காலம் தெரியாமல், அதனால் சிரித்தேன். 2வது முறையாக வந்த மன்னனின் தோள்களின் மீது மரணதேவன் இருந்தது, உனக்கு தெரியவில்லை, எனக்கு தெரிந்தது, அது தெரியாமல் என்னை திட்டினாயே என்று சிரித்தேன். 3வது முறையாக நான் எந்த பெண்ணின் உயிர் பறிபோகக்கூடாது என்று நினைத்தனோ அந்த பெண் வளர்த்திருந்தால் கூட இந்த 3 குழந்தைகள் அப்படி வளர்த்திருக்க முடியாது, வேறு யாரோ தத்தெடுத்து பணக்கார சீமாட்டி நன்றாக வளர்ந்திருக்கிறார், எனக்கே எதிர்காலம் தெரியாமல் இருந்து விட்டதே என்று சிரித்தேன் என்று. சில நாடுகளில் சுவரில் காப்பி என்கிற ஒன்று இருக்கிறது. வெனிஸ் நகரத்திலே அதை பார்க்கலாம். நீங்கள் சில விடுதிகளுக்கு சென்றால், உணவகங்களுக்கு சென்றால் சுவரில் காப்பி என்று. என்னவென்றால், ஒருவர் சென்று அங்கே அமர்கிறார், 2 காப்பிகள் வேண்டும், ஒன்று எனக்கு, ஒன்று சுவரில் காப்பி என்று. சுவரிலே சென்று காப்பி என்று ஒரு சின்ன துண்டை ஒட்டுகிறார்கள். அடுத்தவர் வருகிறார், 3 காப்பி கொடுங்கள், எங்கள் இருவருக்கும் 2 காப்பி, சுவரில் ஒரு காப்பி ஒட்டி விடுகிறார். இப்படி வருகிறவர்கள் சுவரில் காப்பி என்று சொன்ன 5 காப்பி ஆகிவிடுகிறது. அடுத்த முறை என்ன என்று புரியாத அந்த புதிய வேறு வெளிநாட்டுக்காரர் அங்கே செல்கிறார். அப்போது ஒரு வறியவர் வந்து அமர்கிறார். எனக்கு ஒரு காப்பி, சுவரில் காப்பி என்கிறார். உடனே அதில் ஒரு துண்டு சீட்டை எடுத்துவிட்டு அவருக்கு ஒரு காப்பியை தருகிறார். ஒருவர் தனக்கு காப்பி குடிப்பதற்கு கையில் காசில்லாத போது கௌரவமாக சாப்பிடுவதற்கு இந்த வழியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பேசினேன். கோவையிலே வடவள்ளியிலே காப்பி என்கிற ஒரு கடை இருக்கிறது. இப்போது அந்த கடையில் இந்த நடைமுறை பின்பற்றப்படுவதாக பார்த்தேன். நான் இலக்கியத்தில் விருந்தோம்பல் என்கிற நூலில் இதை குறிப்பிட்டிருந்தேன். இப்போது அது நடைமுறையாகிவிட்டது. இதை போன்ற புத்தக திருவிழாக்கள் நல்லவற்றை பேசுவது அது நடைமுறையாக வேண்டும் என்பதற்காகத்தான். நாஞ்சில் நாடன் ஊருண்டு காணி இல்லை என்கிற ஒரு புத்தகத்தை அண்மையிலே எழுதியிருக்கிறார். அதிலே மும்பையிலே பைகுலா என்கிற ஒரு இடத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அங்கே ஒரு இஸ்லாமிய பெரியவருடைய உணவு விடையாக மக்கள், முடியாதவர்கள், வறியவர்கள், வயதானவர்கள் மதிய வேளையிலே அமர்ந்திருப்பார்கள். அங்கே வருகிற சிலர் அந்த கடையில் வந்து 5 பேருக்கு ரொட்டி என்றால் 4 ரொட்டி, ஒரு சின்ன துண்டு எலுமிச்சை, ஒரு வெங்காயம் ஆகியவற்றை கட்டி தருவார்கள். அந்த 5 துண்டையும் முதலில் உட்கார்ந்திருக்கிற 5 பேருக்கு அந்த 5 உணவையும் தந்துவிட்டு போய்விடுவார். மதியம் 3 மணிக்கு எல்லோருக்குமே உணவு கிடைத்திருக்கும். இன்று நாம் வீட்டிலே விருந்தோம்ப முடியாது. இதை போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி வறியவர்களுக்கெல்லாம் விருந்தோம்புவோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.